ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததேதத் அம்போருக குட்மலம் தே, ததேதத் அம்போருக குட்மலம் தே, கலேபராத் தோயபதே பிரரூடம், கலேபராத் தோயபதே பிரரூடம், பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி, பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி, ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத், ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத், ததேததம்போருக குட்மலம் தே, கலேபராத் தோயபதே பிரரூடம், ததேதத் அம்போருக குட்மலம் தே, கலேபராத் தோயபதே பிரரூடம், பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி, ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத், பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி, ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தத் ஏதத் அம்போருக குட்மலம், அப்படிப்பட்ட அந்த தாமரை மொட்டு. அம்போருகம்னா தாமரை, குட்மலம்னா மொட்டு. தே கலேபராத், உங்களுடைய திருமேனியிலிருந்து வெளிவந்து, தோயபதே பிரரூடம், பிரளய ஜலத்தின் மேலே உதித்து, பகிர்நிரீதம், நீர்மட்டத்துக்கு மேல் வந்தது, பரிதஸ் ஸ்புரத்பிகி ஸ்வதாமபிகி, தன்னுடைய ஒளியாலே 4 திசைகளையும் ஒளியால் நிரப்பி, துவாந்தமலம், அங்கு சூழ்ந்திருந்த இருளை, ன்யக்ருந்தத், முழுவதுமாக அழித்தது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததேததம்போருக குட்மலம் தே, கலேபராத் தோயபதே பிரரூடம், பகிர்நிரீதம் பரிதஸ்புரத்பிஹி, ஸ்வதாமபித்வாந்தமலம் ன்யக்ருந்தத். அந்த தாமரமொட்டு உங்கள் திருமேனியிலிருந்து வெளியில் வந்து, பிரளய ஜலத்தின் மேலே உதித்து நீர்மட்டத்துக்கு மேல் வந்தது. அந்த தாமரை மொட்டு தனது காந்தியினால் எல்லா திசைகளும் ஒளியினால் நிரப்பி அங்கு சூழ்ந்திருந்த இருளை முழுவதுமாக அழித்து விட்டது. ஸோ அந்த தாமரை மொட்டு மேலே ஜலத்துக்கு மேலே வந்துடுத்து. அது மட்டும் இல்லை, எல்லா திசைகள்லேயும் அப்போ அங்கே எல்லா இடத்துலையும் சூழ்ந்திருந்த இருளை அது முழுவதுமாக விலக்கிவிட்டது என்று நாம் இங்கே பார்க்குறோம்.